காலையிலேருந்து என் மருமவளை காணோம். மருமவளை பார்க்காம ஒரு மாதிரி இருக்கு. மருமவளே, அத்தே, இதோ வந்துட்டேன். என்ன மருமவளே, கையில ஏதோ வச்சிருக்க? அத்தே, கடத்தெரு போனேன்னா அதான் இனிப்பு பண்டம் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். இனிப்புனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லத்தே, அதான் வாங்கிட்டு வந்தத்தே. ஆமா ஆமா மருமவளே, இனிப்புனா எனக்கு உசுறு. எவ்வளவு கொடுத்தாலும் சின்ன பிள்ளையிலேருந்து சின்ன தீர்த்துவா மருமவளே. இந்தாங்கத்தே, இந்த இனிப்பு பண்டம் எல்லாம் உங்களுக்கு தான். வச்சு வச்சு தின்னுங்க. தேங்க்ஸ் மருமவளே. இந்த நாத்து வரதுக்குள்ள எல்லாத்தையும் தின்னு முடிச்சிடணும், இல்லைன்னா அவளே உட்காந்து தின்னுடுவா. பூக பூக, ஏம்மா இவ்வளோ இனிப்பு ஏதுமா உனக்கு? அதுவாடி மக்கா, உன் அண்ணி எங்கேயோ கடத்தர போனாலா, என்னோட ஞாபகம் வந்துச்சா, அதான் எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா. ஏம்மா எனக்கு ஒரு 2 பண்டம் கூட தர மக்கா, தர. உனக்கு இல்லாததா? ஞம் 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 ஞம். ஏம்மா அன்னிக்கு உன் மேல எம்பிட்டு பாசம். ஆமாண்டி ஆமா, என் மேல அம்பிட்டு பாசமா இருக்கா உன் அண்ணி. ஆமாத்தே, உங்கள் மேலே பாசமாக தான் இருக்கேன். ஏய் சின்ன பொண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்க? அடடே, வாச்சுமு வாச்சுமு. என்ன சின்ன பொண்ணு, உங்க மாமியாருக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ட போல. அட ஆமா சிம்மு, எங்கள் மாமியார் நினச்சிட்டு இருக்கு அது மேலே இருக்க அக்கறையில் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஆனால் அதுக்கு சுகரு பார்த்தோன்னா 400 கிட்ட இருக்குது. இந்த இனிப்பை கொடுத்தா நல்லா தின்னுப்ட்டு சுகர் ஏறி போயிடும்ல. ஆமா சின்ன பொண்ணு, நீ சொல்ற மாதிரி தான். சுகரு 400ல 800 ஆயிடும் இந்த ஸ்வீட் எல்லாம் தின்னா. அதுக்கு தான் சிம்மு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இப்போ இந்த கிளவி நல்லா தின்னு தின்னு படுத்துடுவாளா, அவகிட்ட இருக்கிற 600 பவுனும் அவளோட சொத்தும் எல்லாமே என்கிட்ட வந்துடும். சின்ன பொண்ணு, பலையாள் தான் நீ. என்னம்மா பிளான் போடுற? ஆமாம் சிம்மு, நம்மளும் எவ்வளோ நாள் தான் நல்லவளாகவே இருக்கிறது. இன்னைக்கு இந்த கிளவியை தீர்த்து கட்டிட வேண்டிதான். சின்ன பொண்ணு, இந்த நாத்து என்ன பண்றது? நாத்தா? நாத்து ஒரு சோத்து மூட்டை. அதுக்கு 4 சோறை போட்டு 4 பண்டத்தை வாங்கி கொடுத்தா போதும். அவங்க அம்மாவை கொலை செய்ய அதுவே என் கூட வரும். கரெக்டு தான் சின்ன பொண்ணு. சரி சிம்மு, இந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத, நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். சரி சின்ன பொண்ணு, நான் போயிட்டு வரேன். இந்த தாய் கிழவியை இன்னைக்கு தீர்த்து கட்ட வேண்டிதான். அண்ணி, அப்ப எங்க அம்மா மேல இருக்க பாசத்துல நீங்க இனிப்பு வாங்கி தரலையா? எங்க அம்மா சொத்தை ஆட்டைய போடுறதுக்கு தான் இந்த பிளானா? இருங்க எங்க அம்மா கிட்டே சொல்றேன். ஏம்மா ஏம்மா ஏம்மா, என்னாச்சுமா உனக்கு? அடியே நாத்து, என்னன்னு தெரியலடி, திடீர்னு தலை கிருகிருன்னு சுத்துது, அதான் வந்து படுத்துட்டேன். ஏம்மா நீ படுத்திருக்கிறது விதி இல்லம்மா, நம்ம அண்ணி பண்ண சாதி. என்ன மக்கா சொல்ற? என் மருமவ என் மேல பாசமா தானே இருக்கா, அவ என்ன சதி பண்ணா? அண்ணி சிம்மு கூட பேசிட்டு இருந்தத நான் ஒட்டி கேட்டம்மா. என்ன மக்கா சொல்ற? என்ன பேசிட்டு இருந்தா உன் அண்ணி? உன்கிட்ட இருக்க 600 பவுனை அடிக்கிறதுக்கு தாம்மா அண்ணி உனக்கு இனிப்பு பண்டம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏ நாத்து, நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் மருமவளை பத்தி எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு நீ போ. இந்த லூஸ் அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணி பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன்னு சொல்றேன்ல. நாத்துக்குட்டி, என் செல்லக்குட்டி, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை அண்ணி, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதான். என்னது, அத்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஆஹா, நம்ம மாஸ்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலயே. அண்ணி நீங்க சிம்மு கூட பேசிட்டு இருந்ததை நான் ஒட்டு கேட்டேன். அதானே பார்த்தேன். யார் என்ன பேசினாலும் ஒட்டு கேட்கறதே உனக்கும் உன் ஆத்தாக்கும் வேலையாவே இருக்கு. எங்க அம்மாக்கு இனிப்பு பண்டத்தை வாங்கி கொடுத்து கொலை பண்ணலான்னு முயற்சி பண்றீங்களா? அடியே நாத்து, இங்கே பாரு, நீ என் பேச்சை கேட்டுட்டு என்கிட்ட இருந்தனா உனக்கு நான் உங்கள் அம்மா சொத்துலேருந்து பாதி உனக்கு தருவேன். இல்லை நீ என்னை மாட்டி விடணும்னு நினச்சனா நீ தான் உங்கள் அம்மாவை கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்லிட்டு உன்னையே நான் போலீஸில் மாட்டி விட்டுருவேன். அண்ணி வேண்டாம் நீ, நீங்க சொல்றபடியே கேக்குறேன் நீ. ஆனா எங்க அம்மா சொத்துலேருந்து பாதி எனக்கு தருவீங்களே? தரேன் நாத்து, தரேன். ஆனால் நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும். அண்ணி எப்படி இருந்தாலும் எங்க அம்மா ஒரு காலத்தில் சாவதான் போறாங்க, அதனால நீங்க சொன்ன பிளானே நானும் சேர்ந்து செஞ்சிடறேன் அண்ணி. நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு நம்ம அந்த நகையும் பணமும் எல்லாத்தையும் எடுத்துப்போம் அண்ணி. அப்படி சொல்லு என் நாத்து, இதுக்குத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் அம்மையை இன்னைக்கு போட்டுட்டு உங்கள் அம்மா கிட்ட இருக்க சொத்தை எல்லாத்தையும் நம்ம பிடுங்கிடுறோம், சரியா? சரிங்க அண்ணி.